வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ புக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு மணி சேவிங் சேலஞ்சுங்க. இந்த மே மந்த்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாத தொடக்கத்துலேயும் நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ போடுவோம். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாரோட வருமானமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதனால தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். பிகாஸ் நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, நமக்கு அதில் எவ்வளோ செலவுகள் இருக்குது, எவ்வளோ சேமிக்க முடியும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேறுபடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது, நம்ம எவ்வளோ சேமிக்க முடியும், நம்மளோட கோல் என்ன, அது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான மணி சேவிங் சேலஞ்சை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கோல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப குயிக்காக ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், கோல் ஷீட் ஸ்கீம் டீட்டெயில்ஸ், அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஸ்கீமுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரியான நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸும் ஷேர் ஆகும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச், இந்த மே மாதத்துக்கானது. இந்த சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சூட் ஆகும். அதாவது நீங்கள் தின சம்பளம் வாங்குறவங்க, வார சம்பளம் இல்லை மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சேலஞ்ச் வந்து உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அண்டு குறைவான வருமானம் தான் வருது அப்படிங்கிறவங்களும், நான் வேலைக்கு போல வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன், வீட்டில் கணவர் கொடுக்குற சம்பளத்தில் வந்து நான் செலவுகளை பார்க்குறேன், அதில் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ எந்த ஒரு சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்மளோட சேவிங் பிளானை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கான கோல் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளவு சேமிக்கணும், அதை எத்தனை நாளில் சேமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம அதுக்கான பிளானை கரெக்டாக போட்டு சேவ் பண்ண முடியும். அண்ட் உங்களோட கோல் வந்து ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம், லாங் டேர்ம் கோலாக இருக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்முக்கு நம்ம வந்து சேமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சேவிங்ஸாக சொல்லுவோம். அண்ட் இதே லாங் டேர்முக்கு நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் சேவிங்ஸாக சொல்லுவோம். அதாவது ஷார்ட் டேர்ம்னா நீங்கள் அடிஷ்னலாக இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணணும். ஃபிக்ஸடாக வந்து நீங்கள் உங்களோட லாங் டேர்முக்கான பணத்தை வந்து தனியாக உங்களோட மாத வருமானத்துலேருந்து எடுத்து வச்சிடணும். அது இல்லாமல் அடிஷ்னலாக சேவ் பண்ணணும். இல்லை என்னால் அது முடியாது, ஒரே சேவிங்ஸ் தான் என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க, நான் இப்போ சொல்கிற அமௌண்ட்டே நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அதே வந்து உங்களோட லாங் டேர்முக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ட் டேர்முக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கோல் என்ன, உங்களோட நீட் என்னன்றதை பொறுத்து நீங்கள் அதை சேவ் பண்ணணும். அண்ட் சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட பணம் வந்து வளரும். நம்ம கையிலேயே ஒரு 1000 ரூபாய் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் 5 வருஷம் கழிச்சு அந்த 1000 ரூபாய் அப்படியே தான் இருக்கும், பணம் வளராது, அதோட மதிப்பு இறங்கும். இதே நம்ம அந்த 1000 ரூபாய் வச்சுருந்தாலும் அதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு காலத்தில் அதோட வேல்யூ வந்து ஏறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோல்டாக வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து 5000 ரூபாய்க்கு கோல்டு வாங்கி வைக்கிறீங்கன்னா அதுவே வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கோல்டோட விலை ஏறும்போது நம்மளுக்கும் அந்த வேல்யூ வந்து ஏறும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த சேவிங் பிளான் எப்படி அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதில் நம்ம சேமிக்கிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார சேமிப்பு. ஸோ வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் சேமித்தாலே போதும். நம்ம அந்த பணத்தை வந்து சேஃபாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு பல லட்சங்களாக அந்த பணம் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது இப்போ வாரத்துக்கு எவ்வளோ பணம் சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். ஸோ 500 ரூபாய் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் சேமித்தாலே போதும். இது மாதிரி 4 வாரங்கள், அதாவது ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அதில் 4 வாரங்கள் ஆவரேஜாக எடுத்துக்கலாம். ஸோ வாரம் 500 ரூபாய் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சேமிக்கணும். எனக்கு வாரம்
மொத்தமாக 500 ரூபான்னு எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதே பணத்தை நீங்கள் டெய்லி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணலாம். உங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கலாம். பட் வாரம் 500 ரூபாய் நம்ம கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு வாட்டி 500 ரூபாய் எடுத்து வைக்கலாம். இல்லை டெய்லி நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா அதே பணத்தை வந்து இந்த மாதிரி பிரித்து சேவ் பண்ணலாம். அதாவது வாரத்தில் நமக்கு வந்து 7 நாள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 7 நாளும் நீங்கள் டெய்லி சேவ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 70 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 6 நாள் எடுத்து வைக்கலாம். 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய் ஆட் பண்ணி 80 ரூபாய். ஸோ வாரத்தில் 6 நாள் 70 ரூபாயும் ஒரு நாள் வந்து 80 ரூபாயும் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நமக்கு அந்த வாரம் முடிவில் 500 ரூபாய் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி சேவ் பண்ணுங்கள். அண்ட் மொத்தத்தில் நமக்கு ஒரு மாதத்தில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். ஏன்னா நம்ம 4 வாரம் சேவ் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக நமக்கு ஒரு மாதம் 2000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணல அப்படின்னா கூட இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளால் மாதம் 2000 ரூபாய் அப்படிங்கிற பணத்தை ஈஸியாக சேவ் பண்ண முடியும். இவ்வளோ நாள் நம்ம வந்து அதை தவற விட்டுருப்போம். இந்த 500 ரூபாய்னால என்ன ஆகிட போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அதையே நீங்கள் லாங் டர்மாக பண்ணுறப்ப நமக்கு பல லட்சங்கள் வந்து நம்மக்கிட்ட சேர்க்க முடியும். அண்ட் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு 2000 ரூபாய் மட்டும் சேவ் பண்ண முடியுது, ஒரு மாதம் மட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையல் மெத்தடாக ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 2000 ரூபாயில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கி வைக்கலாம். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 250 மில்லிகிராம் கோல்டு வந்து நீங்கள் இந்த 2000 ரூபாய்க்கு வாங்க முடியும் கண்டிப்பாக. ஏன்னா கோல்டோட விலை வந்து ஏறிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தங்கத்தை சேமிக்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஷார்ட் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1000மோ 2000மோ சேமிக்கிறோம் அப்படின்னா கூட மில்லிகிராமில் நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம். அது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியினால் நமக்கு இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் வந்து கோல்டு காயின் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைக்குது. நான் கூட ஜிஆர்டியில் வந்து கோல்டு காயின் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைக்குது. என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது 250 மில்லிகிராம் வந்து கோல்டு காயின் வந்து வாங்க முடியும். இல்லை நான் இதை வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்னும் லாங்காக வந்து நான் சேமிக்கணும், தொடர்ந்து சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே 2000 ரூபாய் இப்போ ஒரு மாதம் உங்களுக்கு 2000 ரூபாய் சேமிக்க முடியுது இல்லையா? வாரம் 500 ரூபான்னு அதை வந்து கோல்டு சிட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போடலாம். இப்போ நகையாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து சேமிக்கலாம். அப்படி சேமிச்சிங்கன்னா நமக்கு ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 24,000 ரூபா சேர்ந்துருக்கும். நகை கடைகளை பொறுத்து இப்போ தங்கமாக வர வச்சாங்க அப்படின்னா அதுக்கேற்ற நமக்கு கோல்டாக வந்து கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் நமக்கு 3.5 கிராம் தங்கம் வந்து வாங்க முடியும். மாதம் இந்த மாதிரி 2000 ரூபா நகைச்சீட்டு போட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ரேட்டுக்கு. இது வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம சொல்கிறது. அடுத்தடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் ஏறுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான தங்கம் தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து 1 இயர்க்கானது. இல்லை எனக்கு கோல்டு வாங்க விருப்பம் இல்லை அப்படின்றவங்க, ஏதாவது ட்ரிப் போகணும், இல்லை ஒரு வருஷம் குழந்தைங்களோட ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே 2000 ரூபாவை நீங்கள் ஆர்டியில் போட்டுகிட்டே வரலாம். ஸோ மாதம் ஆர்டியில் வந்து போட்டு வந்தீங்கன்னா 2000 ரூபான்னு ஒரு வருஷத்தில் 24,000 ரூபாய் இருக்கும். அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 800 ரூபாய் கிடைக்கும். இது வந்து நம்ம பேங்க்கில் போடுறப்ப, ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 1 இயர்க்கான ஆர்டி இல்லை. ஸோ பேங்க்கில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கான ஆர்டி போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 800 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ ஒரு வருஷம் முடிவில் 24,800 ரூபாய் உங்ககிட்ட இருக்கும். இது வந்து ஒரு வருஷத்துக்கு. ஸோ நம்ம வாரம் 500 ரூபாய் தான் சேமிக்கிறோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் நமக்கு 25,000 ரூபாய் கிட்ட கிடைக்குது. ஆர்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கான ஆர்டி இருக்குது. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 6.7% வந்து வட்டி இப்போ கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா 5 வருஷம் நீங்கள் இதே வந்து சேமிக்கிறீங்கன்னா அதை ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 1,20,000 ரூபாய் நீங்கள் வந்து கட்டியிருப்பீங்க. வட்டி மட்டும் அதுக்கு 22,732 ரூபாய் கிடைக்கும். ஸோ 5 வருஷத்தில் உங்கள்கிட்ட 1,42,732 ரூபாய் கிடைக்கும். 10 வருஷம் ஆர்டியும் வந்து நமக்கு இருக்குது. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷம் முடிவில் நம்ம அதையே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்ப 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் 2,40,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. அதுக்கான வட்டி மட்டுமே பார்த்திங்கன்னா 1,01,703 ரூபாய் கிடைக்கும். எவ்வளோ வட்டி கிடைக்குது பாருங்கள். இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்ப இதே நீங்கள் அப்படியே முடிச்சிட்டிங்க, இன்னொரு 5 வருஷம் தனியாக போட்டாலும் உங்களுக்கு வட்டி வந்து அதுக்கு 22,000 அப்படி தான் கிடைக்கும். பட் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 1,01,703 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். ஸோ 10 வருஷத்தில் உங்களுக்கு 3,41,708 ரூபாய் உங்ககிட்ட இருக்கும். அண்டு இது வந்து ஆர்டியில் இன்னும் அதிகமான நாட்களுக்கு லாங் டேர்முக்காக நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்குது. இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 15 வருஷம் இருக்குது. ஸோ இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதே வாரம் 500 ரூபா சேமிக்கிறீங்க இல்லையா? ஸோ மாதம் 2000 ரூபாய் நீங்கள் பிபிஎஃப்ல கட்டிகிட்டே வரலாம். இது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் இருக்குது.
அதில் கட்டுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 வருஷத்தில் 3,60,000 கட்டியிருப்பீங்க. அதுக்கான வட்டி பார்த்திங்கன்னா 2,90,913 ரூபா கிடைக்கும். ஸோ 15 வருஷத்தில் உங்களுக்கு 6,50,000 லட்சம் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம அதே பணம் தான் சேமிக்கிறோம். பட் வருஷங்கள் அதிகமாக நமக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதே 20 வருஷம் 5 வருஷம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் 20 வருஷம் வரைக்கும் நீங்கள் கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப இப்போ கொடுக்குற வட்டி 7.1% அதை வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4,80,000 கட்டியிருப்போம். அதுக்கு வட்டி பார்த்திங்கன்னா 5,85,326 நம்ம கட்டின அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட் எக்ஸ்ட்ராவே 1,00,000 வந்து பார்த்திங்கன்னா வட்டியாக கிடைக்குது. ஸோ இந்த அளவுக்கு வட்டி கிடைக்குது. நமக்கு முடிவில் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா 10,65,326 கிடைக்கும். இது வந்து 20 வருஷத்தில். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கிது வாரம் 500 ரூபா சேமிக்கிறப்ப. ஸோ நம்ம சேமிக்கிறத விட அதை ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதிகமான பணத்தை நம்மளால் பெற முடியும். இந்த சேலஞ்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கோலுக்கு வந்து தேவைப்படுது, உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அண்டு நிறைய பணத்தை ரிட்டர்னாக பெறுங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.